வணக்கம் நண்பர்களே. யுபிஎஸ்சி தேர்வுக்கு பலர் பல வருடங்கள் படிப்பார்கள். ஆனால் சரியான உத்தி இருந்தால் 6 மாதங்களில் கூட வெற்றி பெறலாம். இன்று இந்த வீடியோவில் பாட வாரியாக 6 மாத ஸ்டடி பிளானை உங்களுடன் பகிர்கிறேன். 6 மாதங்களில் யுபிஎஸ்சி தேர்வுக்கு எப்படி தயாராவது? பாட வாரியான உத்தி. யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகுதன் என்பது ஒரு சவாலான பயணமாகும். இதற்கு முழுமையான பாட அறிவு, வழக்கமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் வலுவான பகுப்பாய்வு மற்றும் எழுத்துத் திறன்கள் தேவைப்படும். யுபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு தயாராவது என்பது ஒரு கடினமான பணியாக இருக்கலாம். ஆனால் சரியான அணுகுமுறை, அர்ப்பணிப்பு மற்றும் மூலோகிய பிளானிங் மூலம் ஒரு சிவில் சர்வீசராக வேண்டும் என்ற உங்கள் இலக்கை அடைய முடியும். யுபிஎஸ்சி தயாரிப்பில் நன்கு கட்டமைக்கப்பட்ட படிப்புத் திட்டம், நிலையான முயற்சி மற்றும் மிகவும் போட்டி நிறைந்த சிவில் சர்வீசஸ் தேர்வில் வெற்றி பெற ஒரு கவனம் செலுத்தும் அணுகுமுறை அடங்கியுள்ளது. யுபிஎஸ்சி தேர்வு இந்தியாவில் மிகவும் போட்டித்தன்மை கொண்ட தேர்வுகளில் ஒன்றாகும். இது இந்திய நிர்வாக சேவை, இந்திய வெளியுறவு சேவை மற்றும் மற்ற மதிப்புமிக்க சிவில் சேவைகளில் ஒரு வாழ்க்கைக்கான நுழைவாயிலாகும். இது ஒரு நீண்ட மற்றும் சவாலான பயணம். ஆனால் நீங்கள் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் செலுத்தத் தயாராக இருந்தால் வெற்றி பெற முடியும். இந்த கட்டுரை முதன்மை தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வுக்கான பாடவாரியான யுபிஎஸ்சி தயாரிப்பு உத்தியை உங்களுக்கு வழங்குகிறது. 6 மாதங்களில் யுபிஎஸ்சி 2025 தேர்வுக்கு தயாராவதற்கான 13 குறிப்புகள். யுபிஎஸ்சி சிஎஸ்சி தேர்வில் உங்கள் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்க பயனுள்ள உத்திகளை கடைப்பிடிப்பது மிக முக்கியம். முதலில் யுபிஎஸ்சிக்கு எப்படி தயாராவது என்பதை புரிந்து கொள்வது, தயாரிப்பு செயல்முறையை நிர்வகிக்கக்கூடிய படிகளாக பிரித்தலை உள்ளடக்கியது. அவை கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. 1. முதன்மை தேர்வுக்கு குறைந்தது 1 வருடத்திற்கு முன்பாகவே உங்கள் தயாரிப்பை தொடங்குங்கள். 2. முதன்மை மற்றும் முதன்மை தேர்வுகளின் பாடத்திட்டங்களை படித்து பார்க்கலாம். 3. கடந்த சில வருடங்களின் முதன்மை தேர்வு மற்றும் முதன்மை தேர்வு வினாத்தாள்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். 4. தொடர்ந்து செய்தித்தாளை படிக்கத் தொடங்கி தொடர்பான கட்டுரைகளின் அடிப்படையும் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். 5. அடிப்படை என்சிஆர்டி புத்தகங்களை படித்து பின்னர் யுபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கு தொடர்பான பாடப்புத்தகங்களை படியுங்கள். உங்களுக்கு வசதியாக இருக்கும் எந்த வகையிலும் ஆன்லைனில் அல்லது அச்சிடப்பட்ட வடிவத்தில் சிறு குறிப்புகளை எழுதுங்கள். 7. அடைய வேண்டிய இலக்குகளின் கால வரிசையை உருவாக்குங்கள். அவை நீண்ட காலம் மற்றும் தினமும் ஆகியவையாகும். 8. நீங்கள் பயிற்சியில் கலந்து கொண்டால் தொடர்ந்து வகுப்புகளுக்கு சென்று வகுப்புக்கு பிறகு உள்ளடக்கத்தை திருத்தவும். 9. உங்கள் தேர்வுக்கு தயாராக இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களை கவனமாக பயன்படுத்துங்கள். 10. பதிலெழுதுவதின் அடிப்படைகளை கற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள். 11. முதன்மை தேர்வு மற்றும் முதன்மை தேர்வுக்கும் இரண்டுக்கும் ஒரு தேர்வு தொடரில் சேருங்கள். இது உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களைப் பற்றி அறிய உதவும். 12. ஒருவருக்கொருவர் உதவிக்க கலந்துரையாடல் மற்றும் பதிலெழுதும் குழுக்களை உருவாக்குங்கள். 13. நீங்கள் படித்து வரும் உள்ளடக்கத்தை குறைந்தபட்சம் வாராந்திர அடிப்படையில் தொடர்ந்து திருத்தவும். யுபிஎஸ்சியில் வெற்றிக்கு 3 முக்கியம்: கன்சிஸ்டன்சி, ரிவிஷன் மற்றும் ஆன்சர் ரைட்டிங். உங்களுக்கு எந்த பாடத்தில் சிரமம் உள்ளது என்று கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ அதை பற்றிய டீடைல்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்துங்கள். யுபிஎஸ்சி பிரிப்பரேஷன் வீடியோக்கள் உங்களுக்காக வரிசையாக வரும்.